தமிழ் மீடியர்களுக்கு அன்பு வணக்கம். இப்போ அரசியல் பார்த்தீங்க அப்படின்னா பொதுக்கூட்டங்கள், பிரச்சாரங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. அதில் இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சாதாரணமாக தனிப்பட்ட வாழ்க்கையில் வாழக்கூடிய ஒரு சிலரை பற்றி தரக்குறைவாகவும் அண்ட் உருவ கேலி விதமாகவும் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் யார் என்ன பேசுனாங்க அண்ட் இது எந்த அளவுக்கு பாதிப்பை பெண்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ சட்டமன்ற தேர்தல் பார்த்தீங்க அப்படின்னா வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்க இருக்கு இல்லையா? ஸோ இதன் தொடர்ந்து நிறைய கட்சிகள் பார்த்தீங்கன்னா பொதுக்கூட்டத்தையும் அண்ட் பிரச்சாரங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, பேச்சு வழக்கில் பேசிட்டு இருக்கப்போ ஊடால பார்த்தீங்க அப்படின்னா நடிகையான நயன்தாரா அவர்களை பற்றி பேசியிருந்தாங்க. ஒரு பையன் கேட்குறான், கனவு கணுங்கள் திட்டத்தை சொல்றீங்க. ஒரு பையன் கேட்குறான், எனக்கு இந்த மாதிரி நடிகை நயன்தாராவுக்கு வேணும், கல்யாணம் பண்ணி தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நீங்க கல்யாணம் பண்ணி தருவீங்களா? கனவு காணுங்க சொன்னார். இவர் அதை விட ஒரு படி மேல போய் உங்கள் கனவை சொல்லுங்கள், உங்க கனவை சொல்லுங்க, இவர் நிறைவேற்ற. ஆமா, எனக்கு நயன்தாரா வேணும், இவர் கனவை நிறைவேற்றுறா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. இதெல்லாம் ஒரு 4 செவத்துக்குள்ள நக்கலா நையாண்டியா பேசுறதுக்கு வேணா கரெக்டாக இருக்கலாம். ஆனால் ஒரு அரசியல்வாதி, அதாவது வருகிற ஜென்ரேஷனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேசுகிறப்போ அது என்னவாக இருக்கும்? ஸோ இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் அது ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும். முக்கியமாக பெண்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மதிப்பை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே தரக்குறைவாக பேசுகிற மாதிரி தான் அது இருக்குது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதிமுகவை சேர்ந்தவங்க நிறையா பேர் அங்கே பின்னாடி இருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒருத்தரும் அதுக்கு அகெயின்ஸ்டாக பேசல. அந்த டைமில் அவர் சொல்கிறப்போ எல்லாரும் சிரிச்சுட்டு தான் இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவர் கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பாரு, தெரியாமல் பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய மாதர் சங்கமும் இருக்கட்டும் அண்ட் சினிமா, ஏன்னா நயன்தாராவை பற்றி பேசுகிறேன்னா சினிமா சங்கம் சும்மா இருக்குமா? அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் பேசுவாங்க. ஏன் விஷால் அவர்கள் கூட இப்போ வீடியோ ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க, நீங்கள் அரசியல் பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க, ஆனால் ஏன் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நபர் இழுக்கிறீங்க? அது முக்கியமாக எங்கள் நடிகர் சங்கத்திலேருந்து நான் கண்டிப்பாக பேச தான் செய்வேன். எதுக்கு அந்த லேடியோட நேமை நான் மென்ஷன் பண்ண விரும்பலை. ஸோ அவங்க அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், அவங்கள பற்றி நீங்கள் எப்படி நீங்கள் பேசலாம்? தயவு செஞ்சு ஒன்று பேசுகிறீங்க அப்படின்னா தெரிஞ்சு பேசுங்க. அரசியல்வாதியை நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னா பல பேருக்கும் அது முன்னுதாரணமாக எடுத்து சின்ன பசங்க கூட பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனால் அதை தொடர்ந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் மேலே நிறைய பேர் நடவடிக்கை எடுக்கலை, அது இதுன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வந்து பேசின பேச்சு வந்து ஒரு பெண்மணி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அஃப்கோர்ஸ் ஷீ இஸ் அன் ஆக்ட்ரஸ். நாட் ஒன்லி தட், ஷீ இஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப் அண்ட் ஆல்சோ ஒரு வெரி renowned personality in Indian film cinema, film industry, Indian film industry, சவுத் இந்தியன் மட்டும் இல்லை. ஸோ நீங்கள் இந்த விஷயம் வந்து எதுக்காக வந்து உங்களுக்கு கைத்தட்டல் வாங்குறதுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு கொச்சமான ஒருத்தரை கொச்சப்படுத்தி நீங்கள் கைத்தட்டல் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் ஏதாவது ஒரு நல்திட்டங்கள் அறிவிச்சு நீங்கள் இது செய்ய போறீங்கன்னு சொல்லிட்டு கைத்தட்டல் வாங்கியிருந்தீங்கன்னா நாங்கள்லாம் சந்தோஷப்படுவோம். பட் அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ரொம்ப பேடான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த நடிகையை பற்றி, நான் அவங்க பேரும் நான் எடுக்க போறதில்ல. அதே சமயத்துல உங்களுக்கும் தெரியும் இந்த பதிவு நீங்க கண்டிப்பா பாப்பீங்க, இல்ல உங்க சம்பந்தப்பட்டவங்களும் பார்த்து உங்களுக்கு சொன்னாலும் சொல்லுவாங்க, சொல்லணும். ஆனால் அதுக்கப்புறம் அவரும் பெருசா பயந்த மாதிரியோ மன்னிப்பு கேட்ட மாதிரியோ அவங்க சைடில் இருக்கக்கூடிய கட்சிக்காரவங்க பெருசா அவர் மேல பாத்தீங்கன்னா கண்டனம் தெரிவிச்சாங்களா என்ன ஏதுன்றது பெருசா இன்னும் வெளியில வரல. அதாவது சி.வி. சண்முகம் அவர்களுக்கு நிறைய பெண்கள் கண்டனம் தெரிவிச்சாங்க. அரசியல்ல இருக்கக்கூடியவங்களும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து அடுத்த பேசுறப்ப அமைதியா இருக்கணுமா இல்லையா? அதுக்கடுத்து அதே கட்சியில இருக்கக்கூடிய திண்டுக்கல் சீனிவாசனும் பார்த்தீங்க அப்படின்னா அவரும் சொல்லியிருப்பாரு, நீங்கள் அயன் பாக்ஸ் கொடுக்குறீங்க, ஹாட் பாக்ஸ் கொடுக்குறீங்க, எங்களுக்கு வந்து சாரி கொடுக்குறீங்க, சரி அதுக்கு யார் பாவடை கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தார். அப்புறம் சேலையை கொடுத்துருக்காங்க, எப்படி பாவடை இல்லாம கட்டுறது பொம்பளை எல்லாம். இதை வந்து உங்கள் பாவடை கொடுங்க என்ன அந்த மாதிரி அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசுறது வேற, அது வேற. இப்போ அரசியலில் இருக்கக்கூடியவங்க ஆல்ரெடி ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா சி.வி. சண்முகத்துக்கு மேலே இந்த மாதிரி ஒரு சர்ச்சை போயிட்டுருக்கு. அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கடுத்து பேசுகிற பிரச்சாரமாக இருக்கட்டும், பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், பார்த்து வேர்ட்ஸை யூஸ் பண்ணணுமா இல்லையா? இவரும் பார்த்தீங்க அப்படின்னா
இந்த மாதிரி சேலை கொடுக்குறீங்க, பாவாடை கொடுக்க மாட்டீங்களா? அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா, இப்ப சர்ச்சையில தான் போயிட்டுருக்கு. அண்ட் அத தொடர்ந்து சரி 2 பேர் தான் அப்படின்றது அத தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உருவகேலி பண்ணியிருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சாரத்தில அவர் பொதுக்கூட்டத்தில பேசும்போதே, இப்ப பசங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, கத்திரிக்காய், முருங்கக்காய் அவங்க அந்த மாரி முருங்கக்காய், கத்திரிக்காய் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒல்லியா இருக்கிற பெண்கள் எல்லாம் கத்திரிக்காய், முருங்கக்காய் இந்த மாரி அதாவது முன்னாடி இருக்கிற பெண்கள பார்த்து கை காமிச்சு, இந்த மாரி இருக்கக்கூடிய குண்டா இருக்கக்கூடிய பெண்கள பார்த்தா பூசணிக்காய் அப்படின்றானுங்கன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே சொல்றாரு. மண்டபத்தில் வச்சுக்கிட்டு பக்கத்தில் உழவர் சந்தை இருக்குதுங்க, ஜன்னல் வழியே காமிக்கிறானுங்களா, அதுதான் கத்திரிக்காய், அந்த ஒல்லியா இருக்குது பாரு அதுதான் முருங்கக்காய், இந்த குண்டா இருக்குது பாரு இந்த பிள்ளையெல்லாம் அது மாதிரி இருக்கிறதெல்லாம் பூசணிக்காய்ங்கிறானுங்களா. இது நகைச்சுவை, காமெடி கூட யாரும் பெருசா யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த மாரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாலும் இப்பலாம் அது மாதர் சங்கம், உமன்ஸ் நடவடிக்கைன்னு சொல்லிட்டு நெறைய எடுக்குறாங்க. அப்படி எல்லாமே தெரிஞ்ச நீங்க, இப்படி பொதுக்கூட்டத்துல போயி நல்ல வெள்ளை வேஷ்டி சட்டை போட்டுட்டு, இந்த மாரி போயிட்டு நீங்க பேசலாமா? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அத தொடர்ந்து இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 3 பேருக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, செருப்பு மாலை அணிஞ்சிருக்காங்க. செருப்பு மாலை அணிஞ்சது மட்டும் இல்லாம, திண்டுக்கல் சீனிவாசன் சொல்லியிருந்தாரு இல்லையா? பாவாடை யார் வாங்கி தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் ஃப்ளெக்ஸை போட்டு அவர் ஃப்ளெக்ஸு கீழே பார்த்தீங்க அப்படின்னா பாவாடையும் கட்டி விட்டுருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து நிறைய மாதர் சங்கம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எப்படி பெண்களை பற்றி இப்படி இழிவாக நீங்கள் பேசலாம், உங்கள் வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க இல்லையா, எப்படி நீங்கள் பேசுகிறீங்க, அரசியல் இருக்கக்கூட முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய அரசியல்வாதிகள், அதாவது உங்களுக்கு அப்புறம் அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன் எப்படி பெண்களை மதிப்பாங்க? அது என்னமோ உண்மைதான் இல்லையா? பெண்களை எப்படி மதிப்பாங்க? ஏன்னா, என்னதான் பெண்களுக்கு சொத்துரிமையாகட்டும் அண்ட் வேலைகளா இருக்கட்டும், எல்லாமே சம உரிமை அப்படின்னு சொன்னாலும், ஏதோ ஒரு விதத்துல ஆண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பெண்கள் தனக்கு கீழ தான் அப்படிங்கிற மாரி 50%, 60% ஆண்கள் மனசுக்குள்ள ஏதோ ஒரு மூலையில இருக்க போய் தான், நீங்க இந்த மாரி பெண்கள பத்தி தரக்குறைவா நீங்க பேசுறீங்க அப்படின்னு மாரி பெண்கள் சைட்லேருந்து சொல்லப்படுறாங்க. அது மட்டும் இல்லைங்க. இப்போ நெறைய பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மூவிஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா, பெண்கள பத்தி இழிவா பேசுறதா இருக்கட்டும், அந்த பாட்டு வரிகள்ல வரக்கூடிய பெண்கள பத்தி பெண்களுக்கு அகைன்ஸ்டா பேசக்கூடிய வரிகளா இருக்கட்டும், இதெல்லாம் தூக்கணும்னு சொல்லிட்டு இப்ப நெறைய நடவடிக்கை எடுக்குறாங்க. அத பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா இருந்தாலும் பெண்கள பத்தி, அதாவது சினிமா பிரபலங்க பத்தி பேசுறனால இது இவ்ளோ சர்ச்சையா போயிட்டுருக்கு. இதுவே ஒரு சாதாரண பெண்கள பத்தி, இவ சாதாரண மனிதன், சாதாரண ஒரு பெண்ண பத்தி பேசுறான் அப்படின்னா, இந்த அளவுக்கு வைரல் ஆகும் கிட்ட தெரியாது. அவங்க அந்த இடத்துல சண்டை போட்டு போன்னு சொல்லிட்டு விட்டு போயிடுவாங்க. இதே ஒரு அரசியல்வாதி பேசுறப்போ, அப்ப பார்க்குற எல்லாருக்கும் என்ன தோணும்? இவங்களே பேசுறாங்க, நம்ம ஏன் பேசக்கூடாது? அப்படின்னு சொல்லி தான் பேசுவாங்க இல்லையா? ஸோ அதை தான் மாதர் சங்கத்துல இருந்து சொல்ல வராங்க. இப்படி அரசியல் இருக்கக்கூடிய நீங்க பேசுறீங்க அப்படிங்கிறப்போ, எங்க பிள்ளைங்க எல்லாம் அதை பார்க்குறாங்க. இப்போ வரக்கூடிய ஜென்ரேஷன் என்ன ஃபாலோ பண்ணி என்ன சொல்லி தரீங்க நீங்க? இப்படி ஒரு பெண்களோட உணர்வு தெரியாத நீங்க அரசியல்ல இருந்து என்ன பண்ண போறீங்க? பெண்களோட உணர்வு தெரிஞ்சவங்க தான் பெண்களோட உணர்வு தெரிஞ்சு புரிஞ்சவங்க தான் பெண்களுக்கான சலுகைகளா இருக்கட்டும், சட்டங்களா இருக்கட்டும் கொண்டு வருவாங்க. நீங்க ஒரு பெண்களுக்கு பத்தி இந்த மாதிரி பாவாடை வாங்கி தரேன்னு சொல்றது, பொண்டாட்டி இந்த மாதிரி சொல்றது, இந்த மாதிரி இதெல்லாம் என்ன உங்களுக்கு நாவடக்கம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? அதாவது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? நீங்க மேடை கிடைச்சா என்னனாலும் நீங்க பேசுவீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சைட்ல இருந்து சொல்லப்படுது. அண்ட் இவங்க மட்டும் இல்லாம அண்ட் சம்மந்தப்பட்ட லேடி பார்த்தீங்கன்னா, ஆக்ட்ரஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க இதுவரைக்கும் எந்த ஒரு தரப்பும் வெளியில இடல. வேணும்னா இந்த மாதிரி பேசுறதுக்கு ஆள் இருக்காங்க, பேசட்டும். நம்ம ஏன் இதை சர்ச்சையை ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு தெரியல. ஆனா அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா, தாவேக்காவை சேர்ந்த அர்ஜுனா சொல்லியிருந்தாருன்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய பேர் குரல் கொடுத்து பேசியிருந்தாங்க. இப்போ அவ்வளோ பெரிய ஆக்டர் தான் அவரு. இப்போ அவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸ் இவங்க. ஸோ இவங்களை பத்தி இவங்க ஏன் சப்போர்ட் பண்ணல? அவர் எப்படி ரஜினிகாந்த் எப்படி ஒரு பெரிய ஆக்டரோ, அதே மாதிரி இவங்களும் ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் தான். ஸோ சினிமால வலம் வந்துட்டுக்கூடிய முன்னணி நடிகையில ஒருத்தவங்க தான் இருக்காங்க. அண்ட் இவங்களை பார்த்தீங்க அப்படின்னா பேசுறப்போ, ஏன் அவருக்கு சப்போர்ட் பண்ண நீங்க, ஏன் இவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணல? ஏன் உங்க ஆட்களே பேசுறதுனால நீங்க விட்டுருவீங்களா? அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இந்த மாதிரி பேசுகிற ஆளுங்களை கட்சி கொண்டு வந்து ஆட்சி கொண்டு வந்து என்ன பண்ண போகிறீங்க? எப்படி அவங்க பெண்களுக்கு வழி நடத்துவாங்க? என்ன மாதிரி நடவடிக்கை இவங்க மேலே ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்க போகிறீங்க? அப்படிங்கிற மாதிரி மத சங்கத்துலேருந்து சொல்கிறாங்க. அண்ட் இவங்க மேலே நம்ம கூட நேற்று அட்வொகேட்டை பேசியிருந்தோம். எஃப்ஐஆர் போட கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் இவங்க அரசியலில் இருக்கக்கூட எம்பியாக இருக்காங்க. ஸோ இல்லையா, இவங்க அரசியலில் எம்பியாக இருக்கனால ஒருவேளை இந்த நடவடிக்கை எடுத்தால் கூட இது இழுத்தடிக்க தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இல்லை சும்மா மட்டும் கூப்பிட்டு கண்டனம் தெரிவித்து அனுப்பிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா சிவி சண்முகம் அவர்கள்
பேசியிருந்தாங்க. நீங்கள் என்னன்னாலும் தருவீங்க, 1000 ரூபா தருவீங்க, காசு அது இதுன்னு தருவீங்க, ஏன் கேட்டால் பொண்டாட்டி கூட தருவீங்க அப்படிங்கிற ஒரு நாவடக்கமே இல்லாமல் அதுவும் பொதுக்கூட்டத்தில் பேசியிருந்தார். அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் மேலே ஒரு நடவடிக்கை எடுத்தாங்களா, பெருசாக எடுக்கலை. ஆனால் அதை தொடர்ந்து ஆல்ரெடி அவர் மேலே சர்ச்சை போயிட்டு தான் இருந்துச்சு. அதை தொடர்ந்து திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா அது யோசனை இருக்கா இல்லையான்னு தெரியல, இந்த மாதிரி பொதுக்கூட்டத்தில் வந்து பேசுகிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ அவர் பேசுகிறப்போ அவங்களாம் பேசுகிறப்போ கூட இருந்த ஆண்கள் சிரிக்கிறாங்க சரி, பெண்களாகிய நீங்களும் ஏன் சிரிக்கிறீங்க? ஏன்னா அவங்க பேசுகிறப்போ அந்த பொதுக்கூட்டத்தில் பெண்களும் இருக்காங்க. அவங்க பேச பேச பார்த்தீங்க அப்படின்னா பெண்களும் சிரிக்கிறாங்க. ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா வேற யார் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இப்போ இவங்க பேசுகிறாங்க அப்படின்னா பெண்களாகிய நீங்கள் அதை பார்த்து கேட்டு சிரிக்கிறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தலையா? இதே உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களையோ உங்களையோ குறித்து அவங்க சொன்னாங்க அப்படின்னா அப்போ கோவம் வரும். அப்போ கேட்பீங்க இல்லையா? அப்போ பொதுப்படையான ஒரு மேடையில் ஒரு சம்மந்தமே இல்லாமல் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பற்றியோ இல்லை பெண்களின் ஆடை உருவக்கேலியை பற்றியோ பேசினா நீங்கள் எப்படி சிரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது கரெக்டு தான் இல்லையா? அவங்க பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பெண்ணை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காரு அவர். உருவக்கேலியாக இருக்கட்டும், ஆடை கேலியாக இருக்கட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்து பெண்களும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ அது எப்படி அவங்க ஆண்களுக்கு அது ஒரு அட்வான்டேஜாக தான் இருக்கும். அரசியல்வாதிகள்னு இல்லை, பொதுவாகவே ஆண்களுக்கு இப்போ ஒரு பெண்ணை பற்றி பேசுகிறப்போ ஒரு பெண்ணை சப்போர்ட் பண்ணலன்னா அப்போ 4 பேர் சிரிக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஏதோ கரெக்டாக பேசுகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு ஆப்வியஸ்லி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க எக்ஸ்ட்ரா கரெக்டாக தான் பேசணும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கு நடவடிக்கை தகுந்த மாதிரி என்ன எடுக்கணுமோ அந்த நடவடிக்கையை கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். அரசியல்னு இல்லை, தனிப்பட்ட வாழ்க்கையில் எந்த பெண்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சர்ச்சை இருந்தாலும் வெளியில் வாங்க நாங்கள் பார்த்துக்குறோன்ற மாதிரி மாதர் சங்கமும் சொல்லுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஆக்ட்ரஸை பற்றி பேசினாலும் விஷால் அவர்களும் பார்த்தீங்கன்னா பேசி வீடியோ ஒன்று விட்டுருந்தாங்க. அண்ட் நிறையா பெண்களும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ CV சண்முகத்துக்கு இருக்கட்டும், அண்ட் திண்டுக்கல் சீனிவாசனாக இருக்கட்டும், விஜயபாஸ்கராக இருக்கட்டும், இவங்க 3 பேருக்கும் செருப்பு மாலை அணிந்து நீங்கள் கண்டிப்பாக உங்கள் மேல் நடவடிக்கை எடுத்தே ஆகணும் அண்ட் கண்டனம் தெரிவிச்சே ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலாவது ஏதாவது பேசாமல் இருப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி நிறையா பேசிட்டாங்க. ஏன் அப்படின்னா இப்போ அரசியல் வரப்போகுதுங்கிறனால ஸ்டேஜ் கிடைக்குது, பேசுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னு எல்லாருமே பேசுகிறாங்க. ஆனால் அந்த டைமில் என்ன பேசணுங்கிறத ஃப்ளூவாக பேசிகிட்டு இருக்கப்பே டக்குன்னு ஏதோ ஒரு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி தெரியாமல் விட்றாங்களா இல்லை தெரிஞ்சு விட்றாங்களான்னு தெரியல. ஆனால் இது பாதிப்பு பெண்களுக்கோ இல்லையோ அவங்களுக்கு கண்டிப்பாக அது பாதிப்பை ஏற்படுத்தும். அது அரசியலில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவங்க பதவிக்கு கூட இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொல்லலாம். ஆனால் இன்னும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் இனி எத்தனை பேர் எத்தனை பொதுக்கூட்டத்தில் என்னென்ன பேச போகிறாங்கன்னு தெரியல. அண்ட் இதுக்கப்புறம் மாதர் சங்கமும் சரி பெண்கள் சைடில் இருந்தும் சரி என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போகிறாங்க, அரசு என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போகுது அப்படிங்கிறது தொடர்ந்து பார்ப்போம். இந்த மாதிரி செய்திகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பேசுவோம்.